Hello everyone, welcome back to our channel என் கனவு கண்மணி. நான் உங்கள் சரண்யா. இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற டிஷ் என்ன அப்படின்னா சூப்பரான ஒரு மட்டன் பிரியாணி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த மட்டன் பிரியாணி எப்படி சிம்பிளாக பண்ணி முடிக்கிறதுன்றத நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போது நீங்கள் நம்மளோட சேனலையோ நம்மளோட வீடியோஸையோ போய் சர்ச் பண்ணணுன்ற அவசியம் இருக்காது. ஈச் அண்ட் எவ்ரி வீடியோஸ் வந்து இமீடியட்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். முதல்ல நம்ம இன்க்ரீடியன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நான் 1/2 kg மட்டன் வச்சு தான் மட்டன் பிரியாணி செய்ய போகிறேன். அதனால் ஃபஸ்ட்டு மட்டனை வேக வச்சுருவோம். அதுக்கப்புறம் மற்ற இன்க்ரீடியன்ஸை நான் காமிச்சிடுறேன். 1/2 kg மட்டன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதில் 1 ஸ்பூன் வெறும் மிளகாய் பொடி போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். மிளகுத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். தென் வந்து நல்லா அந்த மட்டன் முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுருங்க. லைட்டாக சால்ட் போட்டுக்கலாம். ரொம்ப நிறைய போட்டுற வேண்டாம், கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கலாம். ஃபைனலாக ஒரு 3 குட்டி ஸ்பூனில் வந்து நான் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ க்ளோஸ் பண்ணி ஸ்டவ்வில் எடுத்து வச்சுருவோம். அது வெந்துக்கிட்டே இருக்கிறதுக்குள்ளே நான் உங்களுக்கு இன்க்ரீடியன்ஸ் என்னன்றதை காமிச்சிடுறேன். இந்த பிரியாணி செய்யறதுக்கு நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் 1/2 kg மட்டனுக்கு 1/2 kg நான் ரைஸ் எடுத்து வச்சிருக்கேன். நான் பாசுமதி ரைஸ் தான் இன்னைக்கு எடுத்திருக்கேன். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆனியன், ஒரு நல்ல பெரிய ஆனியனா ஒரு 2 ஆனியன் எடுத்து நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கேன். அதே மாதிரி தக்காளி ஒரு 2 தக்காளி மீடியம் சைஸில் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். பச்சை மிளகாய் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். நான் ஒரு 5 மிளகாய் வந்து 2ஆக கீறி வச்சுருக்கேன். கொத்தமல்லி, புதினா இதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கலாம். நான் லெமன் வந்து 2 எடுத்திருக்கேன். சின்ன லெமனாக இருக்கிறனால நான் 2 லெமன் எடுத்திருக்கேன். பெருசாக இருந்தால் ஒரு லெமன் போதும் நமக்கு. நெக்ஸ்ட்டு கீ, நம்ம என்ன கீ வீட்டில் யூஸ் பண்ணுறோமோ அந்த நெய் வந்து எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் எடுத்திருக்கேன். மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், சால்ட் தேவையான அளவு, வெறும் மிளகாய் தூள், பிரியாணி மசாலா ஜஸ்ட் ஒரு 3/4 ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்ல பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். தயிர் வந்து இது ஒரு 50 ml தயிர் இருக்கும். தயிர் 1 கப் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்காக பட்டை, சோம்பு, இன்னொரு பவுலில் பார்த்தீங்கன்னா லவங்கம், ஏலக்காய்.
பிரியாணிக்கு வந்து மட்டன் பெரிய பெரிய பீஸாக தான் போட்டு வாங்குவாங்க. நாங்கள் வந்து பசங்க இங்கே சாப்பிடாம வேஸ்ட் பண்ணிடுறாங்கன்றதுனால நாங்கள் நார்மல் பீஸாவே போட்டு வாங்கிடுறது எப்போவுமே. இதுக்கடுத்து லைம் ஜூஸ் வந்து நம்ம 2 லெமனோட ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதை ஆட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் அதே மாதிரி தயிரையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த பாத்திரத்தில் 3/4 பாத்திரம் வந்து ரைஸ் இருந்தது. ஸோ நம்ம என்ன பண்ணிடலாம், அதே இதில் வந்து 2 அளவு 2 3/4 அதாவது 1.5 பவுல் வந்து தண்ணி வரும், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணது என்ன தண்ணினா, நம்ம சூப் எடுத்தோம் இல்லையா, அந்த தண்ணியோடவே தண்ணி ஆட் பண்ணி போட்டுக்கிட்டேன். அந்த சூப்பை வேஸ்ட் பண்ணிட வேணாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடுற டைமில் ரைஸை வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டா போதும். இப்போ நம்ம வாஷ் பண்ண ரைஸை வந்து இந்த கொதிக்கிற தண்ணியில் ஆட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம ரைஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த ரைஸ்க்காக கொஞ்சம் சால்ட் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லைட்டாக இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம மூடி வச்சிட்டோம். ஒரு 15 மினிட்ஸ் வந்து இதை மூடி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நல்ல தண்ணி எல்லாம் வந்து ட்ரை ஆகிடும். ட்ரை ஆகிட்டு நமக்கு பிரியாணி பதம் வந்துடும். இப்போ அதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா, நைட்டுக்கு சப்பாத்தி பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கு நான் இன்னும் கொஞ்சம் மட்டன் வந்து எடுத்து ப்ராசஸ்லாம் இப்போ கலர் மிக்சிங்கு, வேறு ஏதாவது நட்ஸ் போடுறதா இருந்தால் வந்து வறுத்து போட்டுக்கிறது, இதுக்கெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கும். அந்த டைம்குள்ளே வந்து ஃபுல்லாகவே நல்லா வெந்துடும். இப்போ நான் இதில் வந்து கலர் ஆட் பண்ணிக்கிறேன். எப்பவும் கலர் வந்து முன்னாடியே நம்ம பிரியாணி தாளிக்கும் போதே போட்டுட்டிங்க அப்படின்னா எல்லா ரைஸும் ஒரே கலராக இருக்கும். பட் இந்த மாதிரி வந்து ஃபைனலாக லைட்டாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னு சொன்னால் நம்ம ரெஸ்டாரண்ட் ஹோட்டல் ஸ்டைலில் வந்து ஒரு ரைஸ் மிடில் ரைஸில் வந்து கலர்ஸ் இருக்கும். அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். பட் நான் கலர் போடுறத வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஃபைனலாக இதுக்கு மேலே வந்து கீ நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி விட்டுக்கலாம். கீ நிறைய சாப்பிடுவோம் அப்படின்னா ஒரு 3 ஸ்பூன் விட்டுக்கலாம். இல்லை கொஞ்சமாக போதும் அப்படின்னு நினச்சோன்னா 2 ஸ்பூன். பட் மட்டன் பிரியாணிக்கு கீ கம்மியாக போடுறது நல்லது. இந்த நட்ஸ் போடுறதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் இது நம்மளோட விஷ் தான். நட்ஸ் வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் போட்டிருக்கேன். இதுக்கு மேலே சாப்பிடும்போது திராட்சை கூட பார்த்தீங்கன்னா நம்ம நெய்யில் வறுத்து எடுத்து அதையும் போட்டோம்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த நட்ஸ் போட்டு நான் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இதுக்கப்புறம் நம்ம லைட்டாக தம் போட வேண்டியது தான் வேலை. இப்போ இதே ஸ்டவ்வில் வந்து நம்ம ஒரு தோசை தவா எடுத்து போட்டுக்கலாம். அது மேலே இந்த பாத்திரத்தை எடுத்து வச்சு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஜஸ்ட் வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் இருந்தாலே போதும். இது 2 மினிட்ஸ் எனஃப். ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லாம் வெந்துடுச்சு, தண்ணியும் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. ஸோ இப்போ அந்த டைம் நான் சொன்ன டைம் முடிஞ்சு போச்சு. 2 மினிட்ஸ் கொடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா சூப்பரான மட்டன் பிரியாணி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு பார்க்கவே தெரியும், நம்ம கரண்டியில் எடுத்து போடும்போது பார்த்தீங்கன்னா நல்லாவே உதிரியாகவே இருக்குது. எதுவும் வந்து குழப்பாக இருக்க மாதிரி இல்லை.
அதே மாதிரி வேகாத மாதிரியும் இல்லை, உங்களுக்கு பார்க்கவே நல்லா தெரியும். இப்போ நமக்கு சூப்பரான ஒரு டேஸ்டியான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. உண்மையாகவே இது வந்து எங்களோட லஞ்ச். நெய் நட்ஸ் எல்லாம் வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம போட்டுக்கணும். நட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப அவசியம்னு இல்லை. அது ஒரு சிலருக்கு பிரியாணியில் வந்து நட்ஸ் ஃப்ரை பண்ணி போட்டோன்னா ரொம்ப பிடிக்கும். அதுக்காக வந்து நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா இந்த நட்ஸ் போடுறத ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெய்யுமே பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணின்ற பட்சத்தில் கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றுறது ரொம்ப நல்லது. இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் தம் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட மட்டன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ அதே வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் ரைஸ் போட்டு 15 மினிட்ஸில் எல்லாம் ரெடி ஆகிடும். சப்போஸ் உங்களுக்கு ஒரு சில ரைஸ் அப்படி இருக்கும், ரைஸில் வந்து தண்ணி இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு யோசிச்சிங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி தம்லேயே ஒரு 10 மினிட்ஸ் போட்டு வச்சிட்டிங்கன்னா போதும், அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிடும். இப்போ நமக்கு சூப்பரான ஒரு மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நல்லா இருக்கு பாருங்க, உதிரி உதிரியா இருக்கு பார்க்கறதுக்கே. இன்னைக்கு எங்களுக்கு ஆஃப்டர்நூனுக்கு தேவையான மட்டன் பிரியாணி, ரைத்தா வித் எக் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நாங்களும் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிட்டோம். நீங்களும் இந்த ஸ்டைலில் ஒரு டைம் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ் எல்லாமே கூட ரொம்ப ஈஸியாக செய்யலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நைட் எங்கள் வீட்டில் சப்பாத்தி வித் மட்டன் சுக்கா தான் சாப்பிட போகிறோம். மட்டன் சுக்காவையும் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு போட்டுடுறேன். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையலோடு உங்களை மீட் பண்ணுறேன். பை பாய்.